2 புத்தகம் கத்தோலிக்கத்துக்காக எழுதப்பட்டது, 1 சபைக்காக எழுதப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு சபை எப்படி இருக்கணும், சபைனா என்ன, இயேசு கிறிஸ்து எந்த சபைக்காக வரப்போற, எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், இன்னைக்கு சபை சத்தியத்தின் பாதையில இருக்குதா இல்லையா, இதை குறிச்செல்லாம் இன்னைக்கு சபையை குறித்து நான் எழுத போறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபை என்றால் என்னன்னு இன்னைக்கு தெரிய போறீங்க. அது அவுட்லைன் மாத்திரம் தான் கொடுக்க போறேன். அப்படின்னா அதை குறித்து மீதியான காரியம் சபைக்குள்ள, அதாவது மீதியானது எல்லாமே இந்த புஸ்தகத்தில் இருக்குது, நீங்க வாங்கி வாசிக்கணும். ஏன்னா வெறும் அவுட்லைன் மாத்திரம் தான் கொடுக்க போறேன். அவுட்லைனே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். ஆனாலும் இந்த சபைக்கான அத்தனை காரியங்கள் அதுல இருக்கிறது. சபைனா என்ன, எல்லாமே வேதத்தினுடைய ஆதாரத்தோடு எழுதி இருக்கிற. நல்ல கவனிங்க. சபை என்பது என்னது? சபை என்பது என்னது? மணவாட்டி. நமக்கு தெரியும், மணவாட்டி தான் சபை. இப்ப இன்னைக்கு தெளிவா நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். சபைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றோம். அப்படின்னா எந்த சபைக்கு வர வேண்டும், எந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, எந்த சபையை ஆண்டவர் நேசிக்கிறார், இன்னைக்கு இதை குறிச்சுதான விளக்கங்கள் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா எல்லாரும் சபையாராக வந்திருக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் ஞானஸ்தானம்ல வாங்கியிருக்கீங்கல்ல? எல்லாம் என்ன சத்தத்துக்கான ஞானஸ்தானம் வாங்கியாச்சு. அப்ப ஞானஸ்தானம் வாங்கினவங்க சபைக்குள்ள. அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு எல்லா காரியத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்த போகிறேன். ஞானஸ்தானம் வாங்கி சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படின்னா சபைனா என்ன? மணவாட்டி தான் சபை, மணவாட்டி தான் சபைங்கிறான். ஒரு ஏசு எத்தனை பேர்? ஏசு எத்தனை பேர்? சொல்லுங்க, நீங்களும் பேசணும். என்ன, எல்லாரும் நம்ம பேசி கொஞ்சம் கதைச்சு எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும், தெளிவு வரணும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆமென், புரியுதா இல்லையான்னு தெரியும். கடைசியில போகிற புரிஞ்சிச்சா அப்படின்னாக்கும் வாழ் மாத்திரம் நுழையிலேன்னு வந்துடக்கூடாது. அதனால தெளிவா நம்ம புரிஞ்சு இந்த இடத்துல இருந்து போகணும். அதுதான் முக்கியமானது. நல்ல கவனிங்க. இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர்னா அவருக்கு எத்தனை மணவாட்டி? சொல்லுங்க, எத்தனை மணவாட்டி? ஒண்ணுதானே. அந்த மணவாட்டி தான் சபை. அப்ப சபை எத்தனை? சபை எத்தனை? ஒண்ணுதானே. அது என்னது? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், தெளிவுபடுத்த போகிறோம். கொஞ்சம் நம்ம அத கவனமா இருந்தா தான் அதை புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். நல்ல கவனிங்க. சபை என்று சொல்லுகிற பொழுது, சபை என்றால் கிரீக்ல பார்த்தீங்கன்னா எக்லேசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். எக்லேசியா அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதான் அர்த்தம். சபை என்றால் என்னது? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படின்னா இந்த உலக பிரகாரமா வாழ்ந்த நம்மை இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அவருடைய சபையாக கட்டி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு இங்க வந்திருக்கோம். உலகத்துல அவங்க எல்லாம் உலகத்தின்படி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்தில் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? சபையாக கூடி வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு இங்க கூடி இருக்கிறோம். அதுதான் சபை. இவ உலக பிரகாரமாக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமும் சபை. தெய்வ ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு வந்தாலும் அதுவும் சபை. இப்ப உலக பிரகாரமாக, நல்ல கவனி, உலக பிரகாரமாக அப்படின்னு பார்க்கிற பொழுது என்னது உலக பிரகாரமாக அப்படின்னா, இப்ப இங்க என்னது, என்ன நாடு இது? இப்ப பிரான்ஸ். இந்த பிரான்ஸ்ல
பிரித்த, அதாவது நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒண்ணு கூடுவான். ஒண்ணு கூடுகிற பொழுது அதுக்கு என்னது, என்ன சொல்றோம்? அதுவும் பாராளுமன்றம், அல்லது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற சபை, லோக்சபா, ராஜ்யசபா, ஊர்ல எம்எல்ஏக்கள் பிரித்து எடுக்கப்பட்டு அவங்க கூடுனா அதுவும் சபை, அதுவும் சபை தான். நம்ம எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல, அதாவது இந்தியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் எல்லாம் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனோ இந்த இதெல்லாம் என்னது ஊருக்கு ஊர் கிடையாது, எங்கேயாவது இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லாம். பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கிராமத்துல ஏதாவது ஒரு காரியம் பஞ்சாயத்து கூடுனாக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து கூடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுனாக்கும் அந்த சபையில, அதாவது அந்த பஞ்சாயத்துக்கு எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஏடாகடம் பேசுனா என்ன சொல்ல, சபையில ஒழுங்கா பேசுவான். நல்ல கவனிங்க, சபையில ஒழுங்கா பேச. அப்ப அதுவும் சபை. ஊர்கள்ல கட்ட பஞ்சாயத்து கூட்டினா அதுவும் சபை. உலக பிரகாரமா கூடுனா நாடாளுமன்றம், பாராளுமன்றம், அதுவும் சபை. இப்ப நாம ஒன்று கூடி இருந்தால் இதுவும் சபை. அப்படின்னா சபைனா என்ன? நல்லா கவனி. இப்ப இந்த ரெண்டு அர்த்தத்திலும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசித்தீங்கன்னா கூட்டத்தில் அமளி உண்டாகி, அந்த இடத்துல அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்தது என்னது? சபை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 39வது வசனம் வாசிங்கன்னா, வாசிங்களே 39வது வசனம். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கம். அதை எங்க? நியாய சங்கம். அப்படின்னா நியாய சங்கம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அதுவும் சபை. ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு சாய்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில முக்கிய கூடினாங்க. இங்க மேரியா, மேரி தானே? இப்ப மேரியில அவங்க முக்தமா கூடி இருந்தால் அதுவும் சபை. இப்ப இது உலக பிரகாரமானது. ஆனால் வாசிங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38. அப்போஸ்தலர் 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்த. வனாந்தரத்திலே எதுக்குள்ள இருந்தவனா? சபைக்குள். அப்படின்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனமும் ஏறத்தாழ, அதாவது ஆண்கள் மட்டுமே 6 லட்சம் பேர். ஏன்னா ஆண்கள் தான் கணக்கு. இப்ப இஸ்ரவேல்ல என்ன கணக்கு? ஆண்கள் மட்டும்தான் கணக்கு எடுப்பாங்க, பெண்கள் கணக்குல வரவே மாட்டாங்க. அதனாலதான் இயேசு 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்குங்கிற. 5000 பேர் யாரு? ஆண்கள் தான். பெண்கள் அதை விட அதிகமா தான் இருந்தது. அப்ப மற்ற சிறுவர் சிறுமிகள் அதிகமா இருக்கும். அதே போல வனாந்தரத்துல ஒரு 6 லட்சம் பேர் அப்படின்னா ஆண்கள். அப்படின்னா நிச்சயமாக பெண்கள் எவ்வளவு இருக்கும், மற்ற பிள்ளைகள் எவ்வளவு இருக்கும். அப்ப ஒரு 20 லட்சம் பேர். அப்ப அவ்வளவு பேர் கூடி இருந்தால் வனாந்தரத்துல கூடுகிற பொழுது அதுவும் சபை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அதிலே எபிரேயர் 2:12 வாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் 1-2 வசனம் தான் சொல்றேன். நிறைய காரியங்கள் மீதி நீங்க வீட்டுல போய் புக்கு இருந்துச்சுன்னா வாங்கி வாசிங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியும். வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து. சபை நடுவில். இப்ப நம்ம ஆராதனை செய்தோம். நல்ல கவனி. ஆராதித்தோம். எதன் நடுவில்? சபை நடுவில் ஆராதித்தோம். இப்ப யாராவது சாட்சி சொல்லணும் அப்படின்னு வந்தா அது சபை நடுவில் சாட்சி கொடுக்கிறோம் பாருங்க. அப்ப இதுவும் சபை. ஒருவேளை இந்த பாரிஸ்ல எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா சபையும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல ஆராதிச்சா எல்லாம் சேர்ந்தாலும் அதுவும்
சபை. இப்ப நாம ஒண்ணு கூடுறோமே, இதுவும் சபை. அப்படின்னா சபைனா என்ன? இப்பதான் முதல் காரியம் உள்ள போப்பார். தயவு செய்து கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்டெப்பா புரிஞ்சாதான் அடுத்தது உங்களுக்கு புரிய வரும். அதுக்காகத்தான் நான் மெதுவா ஒவ்வொன்னா சொல்றேன். இப்ப சபை என்றால் என்ன? முதல்ல ஒரு 3-4 காரியங்கள் உங்களுக்கு மத்தியில வைக்க போகிறேன். முதலாவது வாசிங்க, அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நல்லா கவனிங்க, எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஊழியம் யாருடையது? கர்த்தருடைய. ரட்சிப்பும் கர்த்தருடைய. ஊழியம், ரட்சிப்பு எல்லாமே கர்த்தருடையது. அப்படின்னா கர்த்தர் தான் ரட்சிக்கிறாரு. ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார்னு இருக்குது. இப்ப நாம ஊழியம் பண்றோம், ஜனங்களை கொண்டு வந்து சத்தியத்தை அறிவிக்கிறோம், ரட்சிப்புகளை நடத்துறோம், சபையில கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சபையில சேர்த்தார் என்றால் கர்த்தர் எந்த சபையில கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம முடிவுல பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து எந்த சபையில கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை முடிவுல நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனம், 2வது வசனம் வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 16-18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சரி, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிறது. முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார். பேதுருவை பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்கிறார். நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருனா கிரீக்ல பெத்ரோஸ். நல்லா கவனிங்க, பெத்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லுன்னு அர்த்தம். சிறிய கல், அதான் அர்த்தம். பெத்ரோஸ்னா சிறிய கல். இப்ப பேதுருவை பார்த்து சொல்லுவது, நீ பேதுருவாய் இருக்கிற அப்படின்னு, நீ சிறிய கல்லாக இருக்கிறாய், இதான் அர்த்தம். நீ சிறிய கல். இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல பெத்ரோஸ்னா கல்லு, இங்க வந்து பெத்ரான்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அப்படின்னா நம்ம ஆட்கள் மொழிபெயர்ப்புல இந்த இடத்துல பிழைவிட்டாங்க. தவறு, மொழிபெயர்ப்பு தவறு. கத்தோலிக் ஒழுங்கா மொழிபெயர்த்திருக்கா. பெத்ரான்னா என்ன அர்த்தம்னா பாறை. அப்ப எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்? பாறை. நல்லா கவனிங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த பாறையின் மேல். இதே போலதான் யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல நீங்க 19-21 வரை வாட்சி பார்த்தீங்கன்னா, இயேசு தேவாலயத்துக்கு முன்னால் நிற்கிறார். தேவாலயத்துக்கு முன்னால நின்று தேவாலயத்தை பார்த்து சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றார். உடனே கேட்கிறான், இந்த ஆலயம் கட்டுறது 46 வருஷம் ஆச்சு, நீ அத எத்தனை நாள்ல? 3 நாள்ல கட்டிடுவியா? 3 நாள்ல கட்டிடுவியா? அவரோ எதை சொல்றாரு? தன்னை குறித்து, தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்றார். நல்லா கவனிங்க, இந்த ஆலயம் என்று அதை சொல்லல, தன்னை குறித்து சொல்றார். அதே போல பேதுருவை பார்த்து, நீ பேதுருவா இருக்க, நீ சிறிய கல்லாக இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் என் சபையை, சபை யாருடையது? கர்த்தருடையது, என் சபையை நான் கட்டுவேன் அப்படிங்கிறார். அப்ப கட்டுறதும் யாரு? சபையும் கர்த்தருடையது, கட்டுறதும் கர்த்தர் தான். அப்ப இப்ப ஒரு உதாரணம் உங்களுக்கு கேட்கிறேன். தாஜ்மஹாலை கட்டியது யார்?
ஷாஜகான் கல்ல வச்சு கட்டினா? யாரு கட்டினது? கொத்தனார். நல்ல கவனிங்க, கொத்தனார் தான் கட்டினாரு. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, இது நான் கட்டிய வீடு, நான் கட்டின வீடு. நேபுகாத்நேச்சர் சொன்னா, என் வல்லமையின் பிரபாவத்துக்காய் நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா? அவனா கட்டினா? யார் கட்டினது? கொத்தனார். கொத்தனார் அப்படின்னா வேலைக்காரர்கள். அவனை வச்சுதான் நம்ம கட்டுறோம். நல்ல கவனிய, அவனை வச்சு கட்டுறோம். கொத்தனார் கட்டிட்டு இது நான் தான் கட்டினது அப்படின்னு உரிமை கொண்டாட அருகதை இல்லை. ஏன்னா வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். நல்ல கவனிங்க, முக்கியமான வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். அப்படின்னா வேலைக்காரர்களை கொண்டுதான் கட்டினாலும் ஓனர் அவரு கிடையாது. யாரு? ஷாஜகான் தான். அப்ப ஷாஜகான் ஓனர். அதே போல அவருடைய சபை, நல்லா கவனிங்க, அவருடைய சபை அவர் தான் கட்டுறாரு. அதுக்கு அஸ்திவாரமும் அவர் தான். அதனால எழுதும் போது 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துங்கிறார். அப்ப அஸ்திபாரம் அவர் தான், பாறை. அதனாலதான் மணல் மீது கட்டப்பட்ட கட்டடம், பாறை மீது கட்டப்பட்ட கட்டடம். அப்ப பாறை என்பது அது அசைக்க முடியாத அஸ்திவாரம். அந்த பாறை இயேசு கிறிஸ்து. அதை கட்டுறதும் அவருதான். நல்லா பாருங்க, அவர் கட்டுறதும் அவருதான். அந்த பாறை அஸ்திவாரமும் அவருதான். அவர் மேலதான் என்ன கட்டப்படுது? சபை கட்டப்பட்டிருக்கிறது. சபை கட்டப்பட்டாலும் யாரை கொண்டு சபை கட்டி வருகிறார்னா அவருடைய ஊழியக்காரர்களாய் கொண்டு, ஊழியக்காரர்களாய் கற்களை கொண்டு. இப்ப ஒரு கட்டடம் இருக்குன்னு, இந்த கட்டடம் எதை வச்சு கட்டுவோம்? கல்லை வச்சுதான் கட்டுவோம். அப்ப கட்டடமாகிய இந்த சபை எப்படி கற்களை கொண்டு கட்டப்படுகிறதோ, ஆனாலும் இந்த கட்டடத்துல முதல்ல கட்டுற போது நீங்க பாத்தீங்கன்னா கொத்தனார் என்ன செய்வாங்கன்னா முதல்ல மூளை மட்டத்தை தான் கட்டுவாங்க. மூளையை கட்டிட்டு இடையில என்ன செய்வாங்க? இப்ப இந்த மூளையை அந்த மூளையை கட்டி முடிச்சுட்டா இடையில கற்களை வரிசையா வச்சு அடுக்குவாங்க. அப்படின்னா இந்த கட்டடம் இசைவாய் பொருத்தப்படணும். இது பொருத்தப்பட்டு ஒழுங்கா தாங்கி நிற்கணும்னா அதுக்கு என்ன அவசியம்? மூளைக்கல் அவசியம். அந்த மூளைக்கல்லும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்ப இந்த கட்டடமாகிய கற்களை கொண்டு எப்படி கட்டி வருகிறதோ அதே போல ஊழியக்காரர்களாகிய கற்களை கொண்டு, அதனால பேதுரு ஜீவனுள்ள கற்கள்ங்கிறார். ஜீவனுள்ள கற்கள். அப்ப சபை கற்களை கொண்டு கட்டி வருகிறது. அப்ப பேதுருவை பார்த்து சொல்ல, நீ சிறிய கல்லாக இருக்கிறாய், ஆனாலும் அந்த சபைக்கு நீ முதற்கல்லாக இருக்கிறாய். ஊழியக்காரர்களை கற்களை கொண்டு கட்டினாலும் நல்லா கவனிங்க, அந்த சபை கர்த்தருடையது. அதை கட்டுறதும் அவருதான். அந்த சபைக்கு அஸ்திவாரமும் அவருதான். அப்படின்னா அந்த சபை கர்த்தரே கட்டுகிற சபை. இப்ப நாம இத வம்பாடுபட்டு கட்டுறோம் சபைய. ஆனால் கர்த்தர் சபையை கட்டுகிறார்னாக்கும் எந்த சபையை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் கடைசியில பார்க்க போறோம். அதனால என்னுடைய இதுக்கு புக்கு தலைப்பே இயேசு கட்டும் சபை எது. அப்ப எந்த சபை இயேசு கட்டி கொண்டிருக்கிறார் அதனுடைய தெளிவை முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். அவ சபை கர்த்தருடையது. அந்த சபையை கர்த்தர் கட்டி வருகிறார். இந்த வசனத்தை தான் ரோமன் கத்தோலிக்கர் உபதேசமா கொண்டு வந்து இந்த வசனத்தை வச்சுதான் கொண்டு வரான். சபை பேதுரு மேலதான் கட்டப்படும். பேதுரு மேல சபை கட்டப்படல. நம்ம மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டா பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்க, கல்லின் மேல்னா பேதுரு மேலதான் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவான். ரோமன் கத்தோலிக்க பாத்தீங்கன்னா நீ பேதுருவா இருக்கிறாய், அந்த இடத்துல பேதுருவை குறித்து சொல்லல, பாறையா இருக்கிறாய்ன்னு மொழிபெயர்த்துட்டான். இந்த பாறையின் மேல் அப்ப பேதுருவையும் அவரையும் பாறையாக்கிட்டாங்க. நம்ம ஆட்கள் ரெண்டையும் கல்லாக்கிட்டாங்க. ரெண்டு மொழிபெயர்ப்பும் ஒரு வகையில தவறாக மாறி விடுகிறது. ஏன்னா சில இடங்களில் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் பிழை இருக்கு இன்னைக்கும். ஏன்னா பழைய மொழிபெயர்ப்பு மூல பாஷையில பாத்தீங்கன்னா பிழை இருக்கிறது. ஏன்னா சில இடங்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்ப மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல 23, 24 பாத்தீங்கன்னா சொல்லுவார், என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஜெபத்தில் எதை எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்று கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு
கைகூட. நல்லா கவனிங்க, பெற்றுக்கொள்வோம்னு நம்முடைய மொழிபெயர்ப்பு வருகிறது. ஆனால் கேத்தலிக் மொழிபெயர்ப்பு சரியா என்னன்னா, நீங்க எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வோம் ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல, பாஸ்ட். பெற்றுக்கொண்டோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, you believe that you have been received ன்னு இருக்கு. நீ எதை கேட்கிறத பெற்றுக்கொண்டோம், அதான விசுவாசம். எனக்கு கிடைச்சிட்டது, நன்றி சொல்ற. பாலியாங்கிச்ச பாத்தீங்கன்னா, முதல் ஆரம்பத்தில் வரும்பொழுது ஒரு அவர் எழுதுறார், ஒரு டேபிள், ஒரு சேரு, ஒரு அதாவது சைக்கிள், இதுதான் இந்த பிராண்ட், இதுதான் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்கன்னார். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அடுத்த கிழமை வந்தபோது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நன்றி சொல்லுங்கன்னா. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நன்றி சொல்லுங்க. என்ன பாஸ்டர், சேரையும் காணா, டேபிளையும் காணா, சைக்கிளையும் காணா, நீங்க நன்றி சொல்ல சொல்றீங்க. இல்ல இல்ல, அது டெலிவரி, அதாவது என்ன ஆச்சுன்னா, அது கன்சீவ் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? கன்சீவ் ஆயிருச்சு. இன்னும் என்ன ஆகல? டெலிவரி ஆகல. உடனே சொன்னாங்க, பாஸ்டரே கன்சீவா இருக்காரா அப்படின்னு. அடுத்த வாரம் வர பொழுது அவர் என்ன சொன்னாரோ அது 3 அங்கவே இருந்தது. இதான் அவருடைய ஆரம்ப விசுவாசம் சொல்றார். அப்ப நீ எதை கேட்கிறாய் அதை பெற்றுக்கொண்டோம். இந்த இதுல என்ன இருக்குன்னு தெரியல, பிரெஞ்சு பைபிள் என்ன இருக்கு அந்த இடத்துல, 11:24 யாராவது வச்சிருக்கீங்களா? பிரெஞ்சு பைபிள் யார்ட்டும் இல்லையா? பெற்றுக்கொண்டோம், அதுதான் உண்மையான. இப்ப இங்க பெற்றுக்கொள்வோம் இருக்கு. அப்ப இதுலயும் கொஞ்சம் நான் அதுக்காகத்தான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இங்கிலீஷ் பைபிளை பாத்தீங்கன்னா, you believe that you have been received என்று. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இரண்டாவது, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். சரி, இரண்டாவது. இப்ப 3வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28. சீக்கிரமா 20:28. எடுத்தவங்க யாராவது சீக்கிரம் வாசிங்க. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. நல்லா கவனிங்க, தேவன் தமது சுய ரத்தத்தினால சம்பாதித்தது என்னது? சபை. இப்ப நாம ஒம்பாடுபட்டு சம்பாதிக்கல, தேவன் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சபையை மேய்ப்பதற்கு ஊழியக்காரர்களை என்ன வச்சிருக்காராம்? கண்காணிகளாக வச்சிருக்காங்க. அப்ப தேவன் ரத்தத்தை சிந்தி, இப்ப எவ்வளவோ பேரு நம்ம என்ன செய்கிறோம்? செலவு பண்ணி, நம்முடைய பணத்தை எல்லாத்தையும் நேரத்தை செலவு பண்ணி ஒரு சபையை கட்டுறோம். ஆனால் இயேசு ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஒரு சபை இருக்குது அப்படின்னா அது என்ன சபை என்பதை நம்ம கடைசியில பார்க்க போகிறோம். நான் சொல்றேன், புரியுதா? இதுக்கு எல்லாமே முடிவுல தீர்வு காண போகிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்களே. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தி 3:15. இல்ல 3:15. 1 தீமோத்தி 2:15. இல்ல 3 தானே? ஆமா, 3ஆம் அதிகாரம் 3:15 வாசிங்க. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய, நல்லா கவனிங்க, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு, நல்லா கவனிங்க, முக்கியமானது, அந்த வீடு தேவனுடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. நல்லா கவனிங்க, முக்கியமான சொல்றேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அப்ப அந்த வீடு அப்படின்னா குடும்பம். இப்ப நம்ம வீடு கட்டப்படணும் அப்படின்னா என்ன செய்யறோம்? குடும்பம் கட்டப்படணும். அப்ப தேவனுடைய குடும்பம்
அந்த வீடுன்னு சொல்லும் போது தேவனுடைய குடும்பம், அந்த குடும்பம் தான் சபை. அப்படின்னா அந்த குடும்பம், இப்ப சாதாரணமா ஒரு குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளை சகோதர சகோதரிங்கிறோம். ஏன் சகோதர சகோதரி? அதான் ஏன் சகோதரன் சகோதரின்னு சொல்றோம்? ஏன் அந்த வார்த்தை? இல்ல, ஒரே தகப்பன், ஆனா சகோதர சகோதரின்னா அர்த்தம் என்ன? சக உதிரத்துல பிறந்ததுனால சகோதர சகோதரி. அப்படின்னா ஒரே உதிரத்துல பிறந்ததுனால அவங்களுக்கு பேர் என்னது? சகோதர சகோதரி. அதே போல தேவனுடைய குடும்பம் என்பது ஒரே இரத்தத்தினால, ஒரே வசனத்தினால, வார்த்தையினால மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கலே. வார்த்தையினால, ஆவியினால, அவருடைய இரத்தத்தினால நாம் மறுபடியும் என்ன செய்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அப்படி மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பம் தான் சபை, அந்த குடும்பம் தான் ஏன்னா சகோதர. அப்ப நாம அத்தனை பேரும் எங்கோ பிறந்திருக்கலாம், எங்கோ வாழ்ந்திருக்கலாம், இப்ப நம்ம ஒண்ணு கூடி இருக்கலாம். நம்முடைய தாய் வேற, தகப்பன் வேற, நம்முடைய மொழி வேறையா இருக்கலாம், இனம் வேறையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீ எந்த உலகத்துல யாரை சேர்ந்தாலும் சரி, எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினால நாம் மறுபடியும் பிறந்து ஒரு கூட்டமாக, ஒரே குடும்பமாக மாறி இருக்கிறோம். அதுதான் சபை. அல்லேலூயா. அப்ப சபை என்பது தேவனுடைய குடும்பம். அந்த குடும்பம் வாசிக்கும் அந்த வீடு, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ஜீவனுள்ள தேவனுடைய சபையா, அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய. அப்ப அந்த குடும்பம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக வாசிக்கும். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அந்த சபை, அந்த வீடு அப்படின்னா நம்முடைய சபை எதுக்கு ஆதாரமா இருக்கணும்? சத்தியத்துக்கு ஆதாரமாக. சத்தியத்துக்கு ஆதாரமும், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். ரெண்டு காரியம் சொல்ற. சத்தியத்துக்கு தூண். தூண்னா என்னது? இப்ப ஈஃபில் டவரை பாக்குறோம், பெரியதா நிறுத்தி இருக்காங்க. பிரான்ஸ்னாவே முதல்ல உலகத்துக்கு என்ன தெரியும்? ஈஃபில் டவர். ஏன்? இது உயரமா இருக்கிறது. இது இந்த தேசத்தினுடைய அந்த மகிமையை உயர்த்தி பிடிக்குது. நல்ல கவனிங்க. அதே போல இஸ்ரவேல் ஜனம் கூட எகிப்திலிருந்து வரும் பொழுது செங்கடலை கடந்து வந்த போது அங்க ஒரு ஜெய தூண் நட்டான். ஜெய தூண் பழைய காலத்துல தூணு தான். இப்ப கழுத தேஞ்சு கட்டெரும்பானது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு தூண இல்ல, இப்ப கம்பத்தை நடுறான். இவ ஒவ்வொரு கட்சி கூட அவன் கம்பத்தை பெருசா உயரமா, எவ்வளவு உயரமா, அவன் 50 அடினா இவன் 100 அடி போடுறான். உயரமா போய் மேல அந்த கொடியை கட்டுறான். அப்படின்னா அது எதற்கு ஆதாரம்? அவனுடைய அந்த கட்சிய அந்த கொடி என்ன செய்யுது? உயர்த்தி பிடிக்கு. அவ பாக்குற போதே அவனுடைய கட்சி தான் ஞாபகம் வருது. அதே போல சபை சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கணும். எதை உயர்த்தி பிடிக்கணும்? சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கணும். இப்ப நிறைய இருக்கு. சத்தியம்னா என்னது? சத்தியம்னா என்ன? உண்மை, மென்மை, என்னன்னு சொல்லலாம். சத்தியம்னா என்ன? சத்துனா நிலையானது, பெர்மனன்ட், அதான் அர்த்தம். அப்படின்னா சத்தியம்னா அது மாறவே அந்த அதனாலதான் கிரீக்ல அல்லேத்தியாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட. சத்தியம் அப்படின்னா நிலையானது, மாறவே மாறா. 2000 வருஷத்துக்கு முன்னாலே அதே சத்தியம் தான், இன்னைக்கும் அதே சத்தியம் தான், இனி வரும்போதும் அதே சத்தியம். வசனம் என்னைக்காவது மாறிச்சா? அப்ப அவருடைய சத்தியம், அவருடைய வசனம் ஒரு நாள் மாறாது. அதனால சத் அப்படின்னா இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க உபநிடதம். இப்ப இந்துக்கள்லாம் வந்திருக்கேன். உங்க பழைய காலத்துல உபநிடதங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இந்தியாவில் உள்ள உபநிடதங்கள்ல அசத்தோமா சத்கமய, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருதியோமா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு எழுதும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அசத் அப்படின்னா அசத்தியத்திலிருந்து சத்திய, அதாவது பொய்யிலிருந்து என்ன உண்மைக்கு சத்தியத்துக்கு நடத்துங்க. உபநிடதங்களை சொல்றேன். ஆனால் நல்லா கவனிங்க, இது எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. அப்படின்னா வேதத்திலிருந்து அவன் என்ன செஞ்சிருக்கான்? எடுத்து எழுதி இருக்கிறான். நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே வேதத்தில் இருந்துதான் சொல்லப்பட்டதாக. அப்ப இதுவும் வேதத்துல இருந்தா எடுக்கப்பட்ட. அசத்தோமா, அசத்தியத்திலிருந்து என்ன சத்தியத்துக்கு நடத்துங்க. தமசுனா இருள், இருளிலிருந்து எங்களை எதுக்கு நடத்துங்க? வெளிச்சத்துக்கு. ஜோதி அப்படின்னா என்னது? வெளிச்சத்துக்கு நடத்துங்க. தமசோமா ஜோதி கமய, மிருத்தியோமா அமிர்தம் கமய அப்படின்னா அனித்தியத்தில் இருந்து எங்க நடத்துங்க? நித்தியத்துக்கு நடத்துங்க. ஓம் அப்படின்னா எங்கும் நிறைந்த தேவனே, எங்களுக்குள்ளாக சாந்தி, அமைதி, சமாதானம் வரட்டும். அதான் அர்த்தம். அப்ப சத்தியம் என்றால் தேவன் அவர்தான் சத்தியம்ங்கிறான். அப்ப அவர் நிலையானவர், மாறவே மாறாது. அப்ப வசனமும் மாறவே மாறாது. அந்த சத்தியத்தை சபை உயர்த்தி பிடிக்கணும். அதே நேரத்துல ஆதாரம், பேஸ்மெண்ட் அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட் தான் கட்டடத்தை தாங்குது. அதே போல சபை சத்தியத்தை தாங்கி பிடிக்கணும். சத்தியத்துக்காக நிக்கிறது தான் சபை. சத்தியத்துக்காக நிற்கிறது தான் சபை. சத்தியத்தின்படி நடக்கிறது. அதனாலதான் யோவான் 3 சரி, என் பிள்ளைகளே நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறன்ற அதை விட சந்தோஷம் ஒண்ணும் இல்லை. கடைசி காலத்துல சத்தியத்துக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்ப சத்தியத்தை விட்டு விலகி போகிற காலம் வருது. ஏன்னா இன்னைக்கு சத்தியத்துக்கு மாறா போதிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நிறைய இருக்குது. ஒன்னே ஒண்ணு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது கிருபையினால, கிரியையினால் அல்ல அப்படின்னு பவுல் எழுதுறார். அந்த வசனத்தை கோட் பண்ணிட்டு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதுனால கிரியை தேவையே இல்லை, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், நீ விபச்சாரத்துல கூட இருந்தாலும் எங்க போகலாம்? பரலோகம் போகலாம். இன்னைக்கு நேரத்துல இல்ல, ஆதி காலத்திலே வெளிப்படுத்தின எழுதப்பட்டது நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அதுதான் என்னது? விபச்சாரம் கூட பாவம் கிடையாது. இன்னைக்கு அதை திரும்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்ப சபை எப்படி போய்கூட சத்தியத்துக்கு தள்ளுபடியாகிற, சத்தியத்தை விலகி போகிற காலத்துல சபை சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை உயர்த்தி சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கணும். அதுதான் சபை, கர்த்தர் விரும்புகிற சபை. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்ப சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப முக்கியமா மூணாவது, இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே சமீபமானீர்கள். நல்ல கவனிங்க, இது 2வது மிக மிக முக்கியமானது. இப்பதான் உள்ளுக்குள்ள போறோம். இப்ப கொஞ்சம் வெளியில பார்த்தோம், இப்ப உள்ளுக்குள்ள போறோம். என்ன சொல்றார் அப்படின்னா, வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், முன்னே எங்க இருந்தீங்க? தூரமா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு சத்துருவாக இருந்தோம். கொலோசியர்ல 1:21 எழுதும்போது, நீங்கள் முன்னே எங்க இருந்தீங்க? தூரமாய் இருந்தீர்கள். மனதிலே ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்தீங்க. ஆண்டவருக்கு விரோதமா இருந்தோம். நம்ம மனதும் மாமிசம் விரும்பினதை செஞ்சோம். இப்ப ஆண்டவருக்குள்ள எங்க வந்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இருக்கிற அந்த சமீபமாக வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, முன்னே தூரமாய் இருந்த நாம் இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? சமீபமாக ஆண்டவருக்கு பக்கத்துல வந்துட்டோம். அப்படின்னா வாசிங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி. நல்ல கவனிங்க, இப்ப நம்ம குறிச்சுதானே எழுதினாரு. சமீபமா ஆயிட்டீங்க, தூரமா இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி. அவர் 2 பேரை கொண்டு வர்றார். முன்னால நம்மளை மட்டும் சொன்னாரு, இப்ப 2 பேரை கொண்டு வர்றார். இருதிரத்தார் அப்படின்னா
நாம தூரமா இருந்தோம். அப்ப இன்னொரு கூட்டம் என்ன, சமீபமா இருந்த கூட்டம் இருக்குது. அது யாரு? இஸ்ரவேலர். அவங்க தானே தெரிந்து கொள்ளப்பட்ட இனம். இன்னைக்கு வரை ஆண்டவர் கைவிடல. ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அதனால ஆண்டவர் அவர்ல அதனால ஒரு சின்ன நாடு இஸ்ரவேல் நாடை சுத்தி அவ்வளவு முஸ்லிம் கண்ட்ரிகள் இருந்தாலும் எவ்வளவு சேர்ந்து கூட என்ன செய்ய முடியல, இஸ்ரவேலை ஒண்ணு செய்ய முடியல. காரணம் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப சமீபமாக இருந்த இஸ்ரவேலர், தூரமாக இருந்த நாம் புறஜாதிகள், எல்லாருமே புறஜாதிகள் தான். அப்ப தூரமாக இருந்த நாம், சமீபமா இருந்த இஸ்ரவேலர்கள், இரு தரத்தாரி நம்மையும் இஸ்ரவேலரையும் ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி, இப்ப ரெண்டு பேரை ஒன்றாக்கி, இந்த ரெண்டு பேரை ஒன்றாக கூடாதபடிக்கு பகையாக நின்ற, ரெண்டு பேருக்கு பகையா இடையில நின்ன நடுச்சுவரை தகர்த்து. நல்ல கவனி, முக்கியமானது எழுதுறார். நடுச்சுவர் அப்படின்னா ரெண்டு பேரும் சேரக்கூடாத நிலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருச்சிங்கிற இடத்துல கல்றை, இது உயர்ந்த ஜாதி கல்றை, இந்த பக்கம் தாழ்ந்த ஜாதி. நடந்த சம்பவத்தை, இந்த பக்கம் தாழ்ந்த ஜாதி. ரெண்டு பேருக்கு சின்ன ஒரு மண் சுவர் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் என்ன பண்ணாரு, எப்படி மண் சுவர் ரெண்டு பேரை பிரிக்கலாம் அப்படின்னு உடைச்சு போட்டார். உடைச்சாக்க அவரை உண்டு இல்லைனாக்கி நாட்டை விட்டே ஓடிட்டார். கடைசியில பிஷப் பார்த்தார், பரவாயில்ல நான் காசு தரேன் நீங்க கட்டுங்க அப்படின்னு சின்ன அந்த மண் சுவரை உடைச்சிட்டு கடைசியில என்ன கட்டிட்டாங்க, 7-8 அடி மேல கட்டிட்டான் கல் சுவர். இவன் ஒருவேளை நைட்டு 12 மணிக்கு மேல எவனாவது கல்லறையில இருந்து எழுந்து வந்தா அவனை என்ன பண்ணிடக்கூடாது, பாத்திரக்கூடாது. அவனு எழுந்து வந்தா இவங்களை பாத்திரக்கூடாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சுவர். நல்லா கவனிங்க, இதே போல சுவர் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது. உள் முற்றம், வெளிமுற்றம். உள் முற்றத்துல இஸ்ரவேலர் மட்டும்தான் போக முடியும். வெளி முற்றத்துல தான் இதுல இந்து கோயில்கள் இன்னைக்கும் பார்க்கலாம். இந்து கோயில்கள இன்னைக்கும் பார்க்க முடியும். அப்போ உள் முற்றம், வெளிமுற்றம். அந்த வெளி முற்றத்துல புறஜாதிகள் வருவாங்க, அது புறஜாதிகள் முற்றம். இவர்கள் உள்ள போக முடியாது. போன கடைசியில கொலைக்கு பாத்திரவான் கல்லறிஞ்ச கொண்டுருவான், போக கூடாது. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாத நடுச்சுவர் இருக்கு பாருங்க. இந்த சுவரை, இதைத்தான் பவுல் எழுதுறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு பகையாக நின்ற அந்த சுவரை தகர்த்து, எப்படி தகர்த்தாரு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கிற கவனிங்க. சிலுவையில மரிக்கிற பொழுது அந்த திரைச்சீலை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற திரைச்சீலையே கிழிஞ்சிருச்சு. அதே முடிவுக்கு வந்துருச்சு, ஓபன் ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் என்ன செய்ய முடியும், இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியும். ஆனால் இயேசு கையால் செய்யப்பட்ட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இது நிழல். இந்த ஆசரிப்பு கூடார நிழல், பரலோகம் தான் நிஜம். அப்ப பரலோகமாகிய நிஜம் இயேசு எபிரேயர் எழுதுகிறாரு, அவர் தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு கையால் செய்யப்பட்ட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில பரலோகத்திலே பிரவேசித்தார். பரலோகத்திலே பிரவேசித்ததுனால இப்ப பரலோகமே திறக்கப்பட்டாச்சு. அதுவே திறக்கப்பட்ட பிற்பாடு இது நிழல், இதுக்கு வேலையே இல்லை. அதனாலதான் திரைச்சீலை கிழிகிறது. அப்ப இந்த நடுச்சுவர் என்ன ஆயிடுச்சு, தகர்க்கப்பட்டாயிற்று. அப்ப நடுச்சுவரை தகர்த்து, இந்த நடுச்சுவர்ங்கிறது எது, சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணம். யூதர்களுக்கு என்னது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா எங்க போயிடலாம், பரலோகம் போயிடலாம். அதானே யூதர்களுக்கு. இப்ப நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. நமக்கு என்ன பிரமாணம், நமக்கு என்ன பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம். என்ன பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், நியாய பிரமாணத்தை. அப்ப நியாய பிரமாணத்தை அவங்க சட்டத்திட்டங்களை ஒழித்து இருதரத்தாரையும் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால நம்மையும் இஸ்ரவேலரையும் எல்லாரையும், அப்படின்னா நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர் மற்றவங்க எல்லாம் புறஜாதிகள், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் புறஜாதிகள். அப்ப நம்மையும்
புறஜாதிகளாகி நம்மையும் இஸ்ரவேலரையும் ஒன்றாக்கி. வாசிங்க, இப்ப வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக இப்ப ரெண்டு பேரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. இப்ப ரெண்டு பேரும் சேரக்கூடாத பகை இருந்துச்சு பாரு, அது சிலுவையில கொன்று அதனாலே இருதரத்தாரையும் நம்மையும் யூதர்களையும் தேவனுக்கு ஒப்புரவாக்க. இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்னால வந்து நிக்க முடியாது. யூதர்களோடு இஸ்ரவேலரோடு நம்ம நிக்க முடியாது. இன்னைக்கு வரை அவன் தனியா தான் நிக்கிறான். யாரோட சேர்ந்து நிக்கிறானா? இல்ல, அவன் இன்னைக்கு வரை தனியா தான், யாரோட சேர மாட்டான். யூதர்கள் யாரோடையும் சேரவே மாட்டாங்க, தனித்து தான் நிற்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் இஸ்ரவேலரையும் நம்மையும் ஒன்றாக்கினார். ஒரு நல்ல கவனிய முக்கியமான காரியம், எப்படி ஒன்றாக்கி ஒரே சரீரமா பாருங்க, எப்படி ஒரு தேவனுக்கு இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். முக்கியமானது, இருதரத்தை நம்மை யூதர்களை ஒரு சரீரமா மாத்தினார். எப்படி ஒரு சரீரமா மாற்றினார் அப்படின்னா, இப்ப வாசிங்க, எபேசியர் எடுங்க, இது கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 12:12 வாசிங்க எடுத்தவும். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்ப நல்லா முக்கியமான வசனம் வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், நல்லா கவனிங்க, நாம் யூதராயினும் கிரேக்கர்னா யாரு? புறஜாதிகள். யூதரை அல்லாதவர் அத்தனை பேரும் அன்னைக்கு யாரு? கிரேக்கர். ஒருவேளை இன்னைக்கு இருந்தா என்ன எழுதியிருப்பாரு? நீ அமெரிக்கனா இருக்கலாம், ஆப்பிரிக்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், நீ எந்த நாடு, எந்த இனம், எந்த மொழி, எதுவா இருக்கலாம், நீ கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் சரி. இப்ப என்ன சொல்றாரு வாசிங்க. அடிமைகள், அன்றைக்கு அடிமைகள் இருந்தா, உரிமை அப்படின்னா சுயாதீனர், உரிமை குடிமக்கள். அப்போ அடிமை அன்றைக்கு இருந்தது அவ்வளவுதான். அதனாலதான் அதை மாத்திரம் எழுதுறார். இன்னைக்கு இருந்தா வேற மாதிரி எழுதி இருப்பார். அப்ப நீ யாராக இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, வாசிங்க. எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. நல்ல கவனிங்க, எப்படி ரெண்டு பேரையும் ஒரு சரீரமா மாத்தினார் அப்படின்னா, இப்ப யூதர்களும் ஞானஸ்தானம் வாங்குகிற பொழுது அவருடைய சரீரத்துல தான் இணைக்கப்படுகிறார். நல்ல கவனிங்க, யாருடைய சரீரத்துல? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்படுறான். இப்ப நாம ஞானஸ்தானம் வாங்கினாலும் யாருடைய சரீரத்துல? இயேசுவின் சரீரத்துல இணைக்கப்படுகிறோம். அப்ப அமெரிக்காக்காரன் ஞானஸ்தானம் வாங்கினாலும் அந்த சரீரம் தான், ஆப்பிரிக்கா ஞானஸ்தானம் வாங்கினாலும் அதே சரீரம், கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் எத்தனை சரீரம்? ஒரு சரீரம் தான். அப்ப ஒரு சரீரத்தில் இணைக்கப்பட்டால் நாம் அத்தனை பேர் ஒரு சரீரம்னாக்கும் நமக்குள்ள. அதனாலதான் பவுல் எழுத, நமக்குள்ள ஆண் பெண் வித்தியாசமே இல்லை. எந்த ஜாதி, எந்த இனம், அதான் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படி வித்தியாசம் பார்த்தவன் நிச்சயமா பரலோகம். அவன் பெரிய ரட்சிப்புகள் இருந்தாலும், பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் பரலோகம் கிடையாது. ஏன்னா அப்படி பரலோகம் போனான்னா கடைசியில என்ன ஆயிரும்? அங்கேயும் போய் ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கிறோம், எங்களுக்கு தனி பரலோகம் கொடுன்னு கேட்டுருவோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபையில இயேசுவே வந்து நின்னால் நீ என்ன ஜாதின்னு கேட்டுதான் உள்ள இருக்கும். அப்படிப்பட்ட நிலையும் இருக்குது. அதனாலதான் ஆண் பெண் வித்தியாசமே இல்லை.
நாம் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சரீரத்துல நாம ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப யூதனும் அதே சரீரம் தான், புறஜாதியாகிய நாமும் அதே சரீரத்துல, அப்ப ஒரே சரீரமாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அந்த சரீரம் தான் சபை. அந்த சரீரம் தான் சபை. இப்ப வாசிங்க, அதிலே 27 வாசிங்க, 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். நல்ல கவனிங்க, நீங்களே கிறிஸ்துவின். அப்ப நாம ஒவ்வொருவரும் யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே எப்படி இருக்கிறோம்? அவயவம். நல்ல கவனிங்க, இப்ப கிறிஸ்துவின் சரீரத்தை இணைக்கப்பட்ட எதன் மூலமாக? ஞானஸ்தானத்தின் மூலமா. இப்ப ஞானஸ்தானம் வாங்கினவங்க எல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் வாங்கினவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கணும். இப்ப ஞானஸ்தானம் வாங்கணும் அத்தனை பேர் யாருடைய சரீரத்துல இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்துல. ஒவ்வொருவரும் தனித்தனியே அவயவம். அப்ப ஒவ்வொரு அவயவத்துக்கு வேலை இருக்கா இல்லையா? சொல்ற புரியுதா? ஒவ்வொரு அவயவத்துக்கு வேலை இருக்கா இல்லையா? கைக்கு வேலை இருக்கு, காலுக்கு. கை செய்யறத கால் செய்ய முடியுமா? முடியாது. கால் செய்யறத தலை செய்ய முடியுமா? முடியாது. தலையில நடக்க முடியுமா? முடியாது. காலில் தான் நடக்க முடியும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேலை இருக்கு. அதே போல நாம எல்லாருமே அவருடைய அவயவம்னா எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. நீ ஊழியம் செய்யல அப்படின்னா அவருடைய அவயவமே இல்லை. அவருடைய அவயவமே இல்லை. நீ ஞானஸ்தானம் வாங்கினதே வேஸ்ட் ஆயிடும். அப்ப எல்லாரும் அவருடைய அவயவம்னா எல்லாரும் ஊழியத்துல வித்தியாசம் இருக்கலாம். இப்ப நான் செய்யறத நீங்க செய்ய முடியாது, நீங்க செய்யறத நான் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் 5 விதமான ஊழியங்கள் இருக்கு. அதான் பின்னாடி சொல்றார். என்னது? ஒரு அவருடைய சரீரமாய் சபைக்கு 5 விதமான ஊழியத்தை வச்சிருக்கார். அப்ப அவருடைய அவயவம் என்றால் எப்படி அவயவத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் இருக்கிறதோ அதே போல நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம ஒருவேளை டாக்ஸ் கொடுத்தா அதுவும் அவருடைய பார்வையில் ஊழியம் தான். நாம இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தி சபையை நாம பராமரிச்சா அதுவும் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். எல்லாமே ஆண்டவர் செய்கிற ஊழியம். நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு செய்கிற ஊழியம். அப்போ ஒவ்வொருவரும் அவயவம் என்றால் எல்லாரும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதிலே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்ப ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த சரீரமாகிய சபை என்பது ஒண்ணுதான். அவருடைய சரீரமாகிய சபை என்பது ஒன்றுதான். இப்ப அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 12:4-5 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக. 1 கொரிந்தியர் 10:16-17 பார்க்கிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக. நீங்க திருவிருந்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பத்துல எல்லாரும் என்ன செய்யறோம்? பங்கு பெறும். ஒரு அப்பத்துல பங்கு பெறுகிற நாம் ஒரே அப்பமாக மாற்றப்படுகிறோம் அப்படின்னு பவுல் எழுதுறார். இங்கே வாசி பாருங்க. எபேசியர் 4:3-4 ஒரே சரீரம் ஒரே ஆவியும் உண்டு. நிறைய வசனம் இருக்கிறது. இப்ப முக்கியமாக எபேசியர் எடுங்க, 4ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. எபேசியர் 4:11 சீக்கிரமா. எபேசியர் 4:11 தேவனுடைய குமாரனை நல்ல கவனிங்க. மேலும் நாம் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு நம்ம இன்னும் பாலே குடிச்சுக்கிற குழந்தைக்கு என்ன கொடுப்போம்? பால். சாகர வர பாலாக குடிச்சிட்டு இருக்கோம் இல்ல. அப்ப பூரண நிலைக்கு வரணும். அப்ப பூரண புருஷராகணும். பூரண நிலைக்கு வந்த குழந்தைக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இல்ல. கொஞ்சம் அறிவு வந்து பூரண நிலைக்கு வந்தா தான் என்ன செய்ய முடியும்? திருமணம் பண்ணி வைக்கிறோம். அப்ப அதே போல நம்ம பூரண நிலைக்கு வரணும், பூரண புருஷராகும்படிக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. ஒரே சரீரமும் ஒரே விசுவாசமும். இல்ல
பரிசுத்தவான்கள் வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ம். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரம் இப்ப என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தை நாம இணைக்கப்பட்டோம். அப்ப ஒரே சரீரம் ஜரம். அப்ப அந்த கிறிஸ்துவின் சரீரம் தான் என்னது? சபை. கிறிஸ்துவின் சரீரம் தான் என்னது? சபை. அப்ப சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல யார் இணைக்கப்படுறாங்க? யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதாவது மனம் திரும்பி தேவனுடைய நாமத்துல நாம ஞானஸ்தானம் வாங்கி அவருடைய சரீரத்தில் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? இணைக்கப்படுகிற அத்தனை பேர் இணைக்கப்பட்ட அந்த சரீரம் இருக்குது, அதுதான் சபை. அவருடைய சரீரமாகிய சபை. அது பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் ஆண்டவர் அதற்கடுத்த வசனத்தில் சொல்றார், 5 விதமான ஊழியம். அப்போஸ்தல ஊழியமா இருக்கலாம், தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம், போதகருடைய ஊழியமா இருக்கலாம், மேய்ப்பருடைய ஊழியமா இருக்கலாம். 5 விதமான ஊழியங்கள் எதற்காக? அவருடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. அப்ப சபை என்பது அவருடைய சரீரம். அது பக்தி விருத்தி அடைவதற்காக 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். கொலோசியர் எடுங்க, முதல் அதிகாரம் 23 இருந்து சீக்கிரமா. கொலோசியர் முதல் அதிகாரம் 23. 23 இருந்து 28 வரை சீக்கிரமா வாசி. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். நல்ல கவனிங்க. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடனே உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபை. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்துல இன்னும் என்ன குறைவு இருக்குதோ? இயேசு 40க்கு 1 குறைய எத்தனை பேர் அடிக்கப்பட்டாரு? 39 அடிகள். எத்தனை முறை அடிக்கப்பட்டாரு? 40க்கு 1 குறைய 39 அடி. எத்தனை முறை? ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார். நல்ல கவனிங்க. ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார். ஒரு முறை தான். 40க்கு 1 குறைய 39. அப்படின்னு 40னா முழுமையாயிரும். அதுக்காகத்தான் 39. அப்போ இது ஒரு முறை அடிக்கப்பட்டார். பவுல் எத்தனை முறை அடிக்கப்பட்டார்? கொரிந்தியர்ல வீட்டுல போய் உங்களுக்கு வீட்டு பாடம் வீட்டுல போய் கண்டுபிடிக்கணும், பார்க்கலாம் எத்தனை முறை அடிக்கப்பட்டார். எங்கேயாவது கண்டுபிடிச்சு பாருங்க. நான் வேணா சொல்லிடுறேன், வேற வழி இல்லை. ஏன்னா 5 முறை அடிக்கப்பட்டான். இயேசு ஒரு முறை தான். பவுல் எத்தனை முறை? கல்லால எரிஞ்சு கொன்னுட்டான்னு போட்டு போயிட்டான். கல்லறியுண்டான். கப்பல் சேதத்தில் இருந்தான். நாட்கணக்கில் மாதக்கணக்கில் கப்பல்ல இந்த இத்தாலிக்கு வருவதற்கு முன்பாக எவ்வளோ நாட்கள் கப்பல் சேதத்தில் இருந்தவன். போகிற போது ஒவ்வொரு பிரயாணத்திலும் கப்பல் சேதம், மிலாற்றினால் அடிக்கப்பட்டான், கல்லெறியுண்டான். அவன் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. அவனை ஆண்டவர் அழைக்கிற பொழுதே எனக்காய் இவ்வளவாய் உபத்திரவப்பட வேண்டும். உபத்திரவத்தின் குகைகளை தெரிந்து கொண்டார். அதனாலதான் பவுல் எழுதுகிறான், நான் பட்ட பாடு இருக்குதே உபத்திரவம், அது யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய சரீரமாகிய சபைக்காக. அந்த சரீரத்தில் இன்னும் என்ன குறைவு இருக்குதோ அதை அவருடைய சபைக்காக நான் என் மாமிசத்தில் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. மாமிசத்தில் நிறைவேற்றுகிறேன், அவருடைய சரீரமாய் சபைக்காக. 26 வாசிங்க. அதுல உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே. அப்ப இயேசு தேவன் எனக்கு என்ன உத்தியோகத்தை, என்ன வேலையை கொடுத்தார்னா எதற்காகனா அந்த உத்தியோகம் வேற எதுக்குள்ள? அவருடைய சரீரமாகிய சபை. அதுக்காக. அப்ப அவருடைய சரீரமாகிய சபைக்காக. 18 வாசிங்க.
அவரே ம். சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சரி, இப்ப அவருடைய சரீரம் தானே சபை. அவருடைய சரீரம் தான் சபை. அந்த சரீர தலை யாரு? அவர் தானே தலை. அவரே சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார். நிறைய வசனம் எபேசியர் எடுங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நிறைய வசனம் இருக்குது, இப்ப சீக்கிரமா சொல்றேன். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 வாசி. 5:23 வாசி. இங்க இருக்குல்ல, கிறிஸ்து உங்கள் உள்ள இது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறதை போல புருஷனும் சில இடத்துல மனைவிக்கு தலையாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. சில இடத்துல வித்தியாசமா இருக்கும். மனைவி கிழிச்ச கோட்டை புருஷன் என்ன செய்யக்கூடாது? ஆண்டக்கூடாது. மனைவி சொல்றதுதான் வேதம். உட்காருனா உட்காருன்னு, எந்திரினா எந்திரிக்கணும். ஆனால் மனைவி தலையில யாரு தலையா? புருஷன் தான் யாருக்கு தலை? மனைவிக்கு தலை. அப்படின்னா வேதம் அப்படித்தான் சொல்லு. மனைவிக்கு யாரு தலை? புருஷன். அதே போல சபைக்கு யாரு தலை? இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரத்துக்கு அவர் தானே தலை. அவருடைய சரீரம் தான் மணவாட்டி. நல்லா கேளுங்க, அவருடைய சரீரம் தான் மணவாட்டி. அந்த சரீரம் தான் சபை. அப்ப சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து தானே தலை. சரி, இப்ப நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப இயேசு எத்தனை பேரு? ஒருத்தர். அவருடைய சரீரம் தான் என்னது? சபை. அப்ப சரீரம் எத்தனை? ஒண்ணுதானே. அப்ப ஒரு சபை தானே. நல்ல கவனிங்க, ஒரு சபை தானே. அப்ப இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான சபைகளை நம்ம பார்க்கிறோமே, இதெல்லாம் என்ன? கடைசி காரியத்தை வந்திருக்கிறோம். இப்ப உலகத்துல இவ்வளவு சபைகள் இருக்கிறது. இப்ப இதெல்லாம் என்ன? ஒரு சபைங்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா நல்ல கவனிங்க. இப்ப ஒரு வசனத்தை வாசி. 2 கொரிந்தியர் 4:18 கடைசி வசனம். 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் எல்லாம் என்னது? அனித்தியம், அழிஞ்சு போயிரும். காணப்படாதவைகள் தான் என்னது? நித்தியம். அப்ப காண்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிஞ்சு போயிடும். நல்ல கவனிங்க. காண்கிறது அப்படின்னா இப்ப இந்த சரீரம் நம்ம பார்க்கிறோம். இந்த சரீரம் பார்க்கிறோம். இது மரித்து அடக்கம் பண்ணிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லை. இது மண்ணுல இருந்து வந்தது. எங்க போக போகுது? மண்ணுக்கே போக போகுது. அதனால ஆண்டவர், நீ மனுஷனே, நீ என்னவா இருக்கிற? மண்ணா இருக்கிறாய். ஆமா, இவன் சொல்றான், இதெல்லாம் ஆண்டவரே நாங்கெல்லாம் இல்ல, நீதான் மண்ணுன்னு மண்ணுல தெய்வத்தை உருவாக்கி நீ மண்ணோடு மண்ணா போகணும். கடலை தண்ணியிலையும் போட்டு என்ன பண்ணிடுறான்? கரைச்சி எடுத்துறான். ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்து நீ ஏன்னா இந்த சரீரம் மண்ணுங்க, மண்ணுக்கு மண்ணுக்கு ஒத்து போச்சு. ஒரு காலத்துல நம்ம வயசானவங்க ஒரு வேலை தெரியும், நாம பிறந்த ஊர்கள்ல என்ன வீட்டுல இருந்தோம்? மண் வீட்டுல தான் இருந்தோம். நான்லாம் எங்க வீடெல்லாம் மண்ணுல தான் கட்டப்பட்டது. மண் தரைதான், அதுலதான் படுத்துங்கணும். அன்னைக்கு அதுல நீங்க பாருங்க, சாதாரணமா அந்த ஸ்போர்ட்ஸ்ல போய் நல்லா போய் எல்லாம் முடிச்சோடனே அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்படின்னா மண்ணுல படுத்திருப்பாங்க. என்னன்னா அந்த மண் என்ன செஞ்சிடும்? அவங்களுடைய பெயின் எல்லாம் எடுத்துரும். இதுதான் ரகசியம். இந்த சரீரம் மண். ஆக இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மண்ணோடு மண்ணா போகிறது. ஆனா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண் பாண்டத்துல விலையேற பெற்ற ஒண்ணு இருக்குது. அதுதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா. அது இந்த கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் நித்தியம். இந்த சரீரம் அனித்தியம், அழிஞ்சு போயிரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிலைகளும் அனித்தியம். உடஞ்சா குப்பை தொட்டில தூக்கி போடுறான். அதுக்கு முன்னால இருந்து என்ன செய்யறான்? கும்பிடுறான். உடைஞ்சிட்டா என்ன பண்ணிடுறான்? அப்போ உடைஞ்ச உடனே தெய்வம் உள்ள இருந்து ஓடிடுச்சா? இல்ல, எல்லாமே அழிஞ்சு போயிடும். தெய்வத்தை இந்த கண்ணால பார்க்க
முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஆவியான தேவன். அந்த ஆவியான தேவன் தான் நித்தியம். மற்றது எல்லாமே என்னது? அனித்தியம், அழிஞ்சு போயிடும். மூணாவது பரலோகம் மாத்திரம்தான் நித்தியம். அதை கண்ணால பார்க்க முடியாது. இந்த உலகம் முழுவதும் அனித்தியம், ஒரு நாள் இல்லாம போயிடும். உலகம் என்ன ஒரு நாள இல்லாம போயிடும். எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இந்த மனுஷன் இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னால இந்த மரம் செடி கொடிகள்லாம் போயிருச்சு. இப்ப வேற வந்துருச்சு. அப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடும். உலகம் முழுவதும் ஒரு நாள் இல்லாம போயிடும். நாம போய் சேர வேண்டிய பரலோகம், அது மாத்திரம் நித்தியம். அதை இந்த கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் நித்தியம். பார்க்கிற உலகம் முழுவதும் அழிஞ்சு போயிடும். அப்படின்னா உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகள், காண்கிற சபைகள் அனித்தியம், இல்லாம போயிடும். ஏன்னா நிஜம் வெளிப்படும் பொழுது நிழல் இல்லாம போயிடும். அப்படின்னா ஆண்டவர் ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த சபை அதரிசனமானது. அப்படின்னா இந்த கண்ணால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப அதரிசனமான ஒரு சபையை அவரே கட்டுகிறார். அதுக்கு அஸ்திவாரம் அவர்தான். அந்த சபையில கொண்டு போய் சேர்க்கிறதும் அவர்தான். அப்படின்னா அந்த சபை, நல்ல கவனிங்க, அந்த சபை யாரை கொண்டு என்றால் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டுதான் அந்த சபையை கட்டுகிறார். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அந்த ஒரு சபையை கட்டுகிற ஊழியங்கள். அப்ப ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக நம்ம எல்லாம் இங்க கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வசனத்தின் மூலமாக நம்ம எல்லாம் தெளிவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் அவர் கொண்டதாய் நிற்க தகுதியிலார் மாற்றப்படுகிற பொழுது ரட்சிக்கப்படுகிற அத்தனை பேரையும் அனுதினமும் ஆண்டவர் அவருடைய சரீரமாகிய சபையில கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கார். அது இந்த கண்ணால பார்க்க முடியாது. இந்த சபையில சேர்ந்தால் அல்ல, அவருடைய சரீரமாய் சபையில என்ன செய்யப்படணும்? இணைக்கப்படணும். அந்த சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்படின்னா இந்த ஊழியக்காரர்களை கொண்டு இவங்களை அங்க உள்ள விட மாட்டார். ஏன்னா அப்ப இவருக்குள்ள எவ்வளோ இருந்தாலும் ஒரு சின்ன காரியம் அவங்களுக்குள்ள காணப்பட்டா, ஜாதிங்கிற ஒண்ணு காணப்பட்டா, சில சபைகள் இந்தியாவில், நான் இதுக்காக சொல்லல, உள்ளத சொல்ற, சில சபைகள் இயேசுனாரே வந்தாலும் என்ன ஜாதின்னு கேட்டுதான் உள்ள விடுவான். அந்த சபையில முக்கியமான போஸ்டிங்ல வேற எந்த ஜாதிக்காரனும் வர முடியாது. ஆவிக்குரிய சபை இப்ப எங்க போகுது? அதனாலதான் இவங்களை அங்க உள்ள விடல. இவங்களை இங்கே வச்சு நீ கொண்டு வந்து சேரு. அப்படி நீ சேர்க்கிற பொழுது என்ன ஆகும்? அவர்கள் பரிசுத்தப்பட்டு பக்குவப்படுகிற கர்த்தர் அனுதினமும் அவருடைய சபையில கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அந்த சபை ஒண்ணுதான். அந்த சபை வெளிப்பட்டால் இது எல்லாமே இல்லாம போயிடும். அப்ப கடைசியில நல்ல கவனிங்க, கடைசியில அவருடைய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாகவே என்ன ஆகும்? சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த சபை அப்ப இருக்காது. அதுக்கு மேல சபையே இருக்காது. சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபையில மொத்தமா இல்ல, அவருடைய சரீரமாகிய சபையில யாரெல்லாம் இணைக்கப்பட்டாரோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்ப அது வெளிப்படுகிற பொழுது இது இல்லாம போயிடும். பரலோகம்ங்கிறது நிஜம், இந்த எருசலேம்ங்கிறது நிழல். நல்ல கவனி, எருசலேம் நிழல். அப்ப எருசலேம் பரலோகம் வெளிப்பட்டால் எருசலேம் என்ன ஆயிரும்? இல்லாம போயிடும். அதே போல அவருடைய சபை வெளிப்படுகிற பொழுது இந்த சபை என்ன ஆயிரும்? இல்லாம போயிடும். அந்த சபைதான் மணவாட்டி. அதை அவரே கட்டி வருகிறார். இப்ப கடைசியா எபேசியர்ல எடுங்க, 5ஆம் அதிகாரத்துல 31, 32 வாசிங்க சீக்கிரம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அதுக்கு முன்னால உள்ளது வாசிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய், நல்லா கவனிங்க, ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியதுங்கிறார். இது ரகசியம்ங்கிறார். இப்ப புருஷன் மனைவி, நல்லா கவனிங்க, புருஷன் மனைவி இப்ப 2 பேரும் எதுல? திருமணத்துல உடன்படிக்கை செய்யறான். என்ன உடன்படிக்கை செஞ்சீங்க?
கல்யாணத்துல என்ன உடன்படிக்கை செஞ்சீங்க? அதுவே தெரியல பாருங்க. ஆனா இப்படியோ செய்து முடிச்சாச்சு. என்ன செஞ்சோம்? உடல் நலத்தில நோயிலும் பிரமாணிக்கமாயிருந்து என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நேசிக்கிறோமோ இல்லையோ அந்த நேரத்துல சொல்லிடுவோம். ஆனால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நேசிப்பேன். நல்ல கவனிங்க. இனி கல்யாணத்துக்கு போனீங்கன்னா தயவு செய்து பாருங்க, இந்த உடன்படிக்கை செஞ்ச உடனே அடுத்து ஊழியக்காரர் சொல்லுவாரு, இனி நீங்கள் இருவர் அல்ல, தாயும் பிள்ளையினாலும் வாயு வயிறும் வேற. எங்கேயோ பிறந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு உடன்படிக்கை எப்படி ஒரு சரீரமா மாற முடியும்? அடுத்து ஊழியக்காரர் சொல்லுவா, தேவன் இணைத்ததை இப்ப யார் இணைக்கிறது ஒரு சரீரமா? உடன்படிக்கை யாரு செஞ்சது? இவங்க 2 பேரும். ஆனா தேவன் அவர்களை ஒரு சரீரமா இணைக்கிறார். அதே போல ஞானஸ்தானத்துல நீங்க ஆண்டவர் உடன்படிக்கை செய்வீங்க. எப்படி நீதான் என்னுடைய புருஷன், நீதான் என்னுடைய கணவன், இன்பத்தில் துன்பத்தில் கடைசி வரை நான் பிரமாணிக்கமா இருப்பேன், நீங்க உடன்படிக்கை செய்ய. அதே போல ஞானஸ்தானத்துல நீர்தான் என்னுடைய தேவன், என்ன துன்பம் வந்தாலும் மரண பரியந்தம் நான் என்ன செய்வேன், சாட்சியா நிற்பேன். அதானே உடன்படிக்கை, அதான் ஞானஸ்தானம். அப்ப அந்த உடன்படிக்கை நாம உடன்படிக்கை செய்கிறோம். ஆவியானவர் நம்மை அவருடைய சரீரத்தில் கொண்டு போய் இணைக்கிறார். அதைத்தான் பவுல் எழுதுறார், இந்த ரகசியம் பெரிய. இது எப்படி நடக்குது ரகசியம்? யாருக்கும் தெரியாது. இப்ப புருஷன் மனைவி 2 பேரும் தனித்தனி தானே, தனித்தனி சரீரம் தான். எப்படி ஒரு சரீரம்? ஒரே சரீரமா கர்த்தர் இணைக்கிறார். இது ரகசியம். எப்படி ஒரே ரகசியம்? நானும் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லி அப்படின்னா கடைசியில அவருடைய சரீரமாகிய சபை அவருடைய சரீரத்தில் இணைய போகுது. அதுதான் சொல்ற இந்த ரகசியம். அவருடைய சபை அவருடைய சரீரத்தில் என்ன செய்ய போகிறது, இணைய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த சபையை 26 வாசி 26 நான் அதை திருவசனத்தை கொண்டு, நல்ல கவனிங்க, அந்த சபையை திருவசனத்தை கொண்டு. இப்ப இவ்வளவு நேரம் சபையை குறித்து போதிச்சு போச்சுன்னு எதை வச்சு சொல்றாரு? வசனத்தை வைத்து போதிக்கிறார். அப்ப திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார் போதிச்சு எல்லாம் உங்களுக்கு போதனை கொடுத்த பிறகு கடைசியில அவரோடு கூட நாம உடன்படிக்கை செய்கிற எதன் மூலமாக? தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்தான உடன்படிக்கை. தண்ணீர் முழுக்கினால் நம்ம எல்லாம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொஞ்சம் கூட கரை திரை இல்லாத அப்பொழுக்கு இல்லாத பரிசுத்தம் உள்ள மனவாட்டியாக, அவருக்கு முன்னால் நிற்க தகுதியுள்ள மனவாட்டியாக. நல்ல கவனிங்க, முக்கியமான கடைசியை முடிக்க போறேன். அவருக்கு முன்னால் பரிசுத்தம் உள்ள மனவாட்டியாக. பரிசுத்தம் இல்லாமல் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. இன்னைக்கு அங்க எடுக்கிற போது கூட ஒரு 5 காரியத்தை எடுத்த. முதல்ல சத்தியம், 2வது பரிசுத்தம், 3வது வைராக்கியம் பக்தி வைராக்கியம், 4வது ஆத்தும ஆதாயம், கடைசியில் நற்கிரியை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானதாக தான் கிறிஸ்தவன். இந்த 5 இருந்தா தான். அப்ப சத்தியத்தை நீங்க பரிசுத்தம், கொஞ்சம் கூட கரை திரை இல்லாத அப்பொழுக்கு இல்லாத பரிசுத்தம் உள்ள மனவாட்டியாக. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல நாம இருக்கிறவரை நாம அவரோடு உடன்படிக்கை செஞ்சு ஐக்கியப்பட்டு எல்லாமே இருந்தாலும் இது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான். என்னது நிச்சயதார்த்தம்? நிச்சயதார்த்தம் தெரியுதுல, என்கேஜ்மெண்ட். நம்ம என்கேஜ்மெண்ட் ஆகிறோம், அவ்வளவுதான். கல்யாணம் எங்க நடக்க போகுது? அங்கதான் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு புருஷன் மனைவி என்ன செய்வா? வீட்டை விட்டு நிச்சயம் பண்ணாக்க வீட்டை விட்டு வந்துருவாளா? இல்ல. கல்யாணம் முடிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? புருஷனுடைய வீட்டுக்கு வர முடியும். அப்பதான் அவருக்கு எல்லாமே உரிமை வருது. அதுவரை உரிமை இல்ல. அப்ப புருஷனுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னா மனைவி திருமணம் ஆகணும். என்கேஜ்மெண்ட் கேள்ல
அப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கிறோம், திருமணம் ஒருவேளை என்கேஜ்மெண்ட் பண்ண விற்பாடு ஒரு 6 மாசம் இருக்குன்னு வச்சுக்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, 6 மாசம் இருக்கு கல்யாணத்துல, நான் எப்படி வேணாலும் போவேன், எங்க வேணாலும் சுத்துவேன்னா கல்யாணம் என்ன ஆயிரும்? நின்று போயிடும். அதே போல நல்ல கவனிங்க, நாம அவரோடு கூட உடன்படிக்கை செய்தாலும் அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டாலும் இந்த பூமியில வெறும் நிச்சயம்தான். பரலோகத்துல தான் என்ன நடக்க போகுது? திருமணம். அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மரண பரியந்த உண்மையாயிரு. மரண பரியந்தம், நமக்கு மரணம் தானே கடைசி. அப்ப மரண பரியந்த சாட்சியா இருந்தால், மரண பரியந்த உண்மையா இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமுள்ள சாட்சியா இருந்தால் எங்க போக முடியும்? கல்யாணத்தில் இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கல்யாணம் அங்கதான் நடக்க போகுது. அப்ப பூமியில கடைசி வரை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், அவருக்கு பிரியமுள்ள சாட்சியா இருக்கணும். கடைசி வரை நம்ம சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது, உலகத்துல போயிடக்கூடாது. நாம உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம், தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டோம், அவருக்கென்று சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில ஜீவிக்கிறோம். அதாங்க சபை. அந்த சபையைத்தான் ஆண்டவர் இந்த பூமியில கட்டி வருகிறார். அப்ப அந்த சபையை கட்டுகிறதுக்காகத்தான் ஆண்டவர் எல்லா ஊழியங்களை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரமாய் சபையில கர்த்தரே நம்மை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் இது இவ்வளவு வந்து அவுட்லைன் தான், ஆனால் நிறைய காரியங்கள் உள்ள இருக்குது. நீங்க புக்ல வாங்கி வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொள்ளுகிற பொழுது சபை என்று நம்ம எதுக்காக வரணும், எதுக்காக சபைக்கு வரணும், எந்த சபை என்பது அவருடைய சரீரம். அப்படின்னா அவருடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்படும் தான் ஞானஸ்தானம் அவசியம். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தால் எப்படி,